இப்போ என்ன பண்ணுறோம்னா மெயின் கிளாத்து அதை மேலே வச்சு கட் பண்ணணும். இது டிசைன் எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா மே பக்கம் இருக்குதா கீழ்ப்பக்கம் இருக்குதாங்கிறத நம்ம எப்போவுமே பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இது வந்து எப்படி வேணால் வச்சு தைக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி வச்சுக்குவோம், ஏன்னா இதுதான் வந்து பாவு, இது ஊட. இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் என்ன பண்ணலாம், இது மேலே அப்படி வச்சுக்குவோம். எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ தேவைப்படுங்கிறத ஸ்லீவ் இதுலேயே சின்ன லோட்டஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பூ மேல் நோக்கி தான் இருக்குது, கீழ் நோக்கி இல்லை. ஸோ அப்போ ஸ்லீவு தைக்கும் போதும் நம்ம இப்படி தான் வைக்கணும், இப்படி திருப்பி வைக்க முடியாது. பெருசாக தெரியாது, சின்ன டிசைனாக, ஆனால் இருந்தாலும் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் நம்ம அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்குவோம். இதில் பட்டிக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை இதை அப்படியே வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க வேண்டியதான். நமக்கு இது நல்லாவே இந்த சீலையில் துணி கொடுத்துருக்காங்க. சில சீலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துணியே பத்தாம் வரும். நம்ம வச்சு கரெக்டாக கட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சரி பண்ண பத்தவே பத்தாது. பட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பீஸ் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த சீலையில் நல்ல துணி இருக்குது. நமக்கு ஸ்லீவும் பார்த்துக்கிட்டா அவங்க வந்து பெரிய ஸ்லீவ் சொல்லியிருந்தாங்கன்னா சொன்னால் கூட தைக்கலாம். இதில் அவ்வளோ துணி இருக்குது. இதில் கரெக்டாக சொல்கிறாங்க. துணியே இல்லாத ஜாக்கெட்டுக்கு தான் வந்து ஸ்லீவ் பெருசாக வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ வரக்கூடிய ஆளை பொறுத்து நமக்கு என்னாகும், நம்ம தைக்கக்கூடிய டைமும் மாறும். நம்ம வந்து நிறைய ஜாயின் போட்டு நம்ம தைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம தைக்கிறது அடுத்தது தைக்கிறது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.